வீடியோவில் நம்ம திருக்குறளோட பெருமையை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாரதியார் திருக்குறளை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, கம்பனை போல் வள்ளுவனை போல் அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஆண்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 2 கூற்று வந்துச்சு அப்படின்னா அது வந்து பாரதியார் சொன்னது. சரிங்களா? அடுத்து பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இணையில்லை முப்பாலுக்கு எண்ணிலத்தே அப்படின்னு திருக்குறளை பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்து வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. இந்த 2 கூற்றும் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் பற்றி பாரதிதாசன் சொன்னது. அதுக்கப்புறமா அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு குறளை வந்து ஔவையார் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வள்ளுவர் தன் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் மலர்ந்தார் ஓர்ந்து அப்படின்னு பரணர் வந்து வள்ளுவரை பற்றியும் குறளை பற்றியும் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ குமலர் போன்ற பண்புலவன் திருவள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்த நூல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளுவ மாலை. அடுத்து திருவள்ளுவர் அப்படின்ற ஒருத்தர் தோன்றலை அப்படின்னா தமிழ் அப்படின்ற ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி திருக்குறள் அப்படின்றது இல்லை அப்படின்னா தமிழ் மொழி அப்படின்றது இருக்கிறது உலகத்தாருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு வந்து கியாபே விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு. அடுத்து வாழ்வுக்கு உரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் அப்படின்னு ஆல்பர்ட் ஸ்வைட்சர் சொல்லியிருக்காரு. அப்புறம் சுக்கிரநீதி மனநூல் இது எல்லாமே வந்து திருக்குறள் இதை வழிநூலாக வச்சு தான் திருக்குறள் வந்தது அப்படின்ற கூற்றை வந்து மறுத்து திருக்குறள் தான் முதல் நூல் அப்படின்னு நக்கீரர் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது போல் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.